எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன வெயில் அண்ணே, ஒரு பண்ணு விடுண்ணே. தரேன். என்னடா எங்கே இருந்தா ஆளே காணா? வியாபாரத்துக்கு போயிட்டேனே. வியாபாரத்துக்கு போயிட்டியா? ஆமாண்ணே. என்ன வியாபாரம்? அண்ணே, ஊருக்குள்ள இந்த வியாபாரம் செட் ஆகல, அதனால குஞ்சு வியாபாரமா போயிட்டேன். குஞ்சு வியாபாரமா? குஞ்செல்லாம் இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கோழி குஞ்சு வியாபாரம். அப்படி விளக்கமா சொல்றா வெங்காயம். சரி, நம்மளுக்கு ஒரு 4 குஞ்சு கூட. நமக்கு எதுக்கு கோழி குஞ்செல்லாம்? ஒரு கோழி குஞ்சு வச்சா சமாளிக்க முடியல, 4 குஞ்சை வாங்கிட்டு கடன் ஆறி போறதுக்கா? அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டிய இவளுக்கு வேலை இல்ல. வாயா நின்னுங்க, நீ கடை லீவ் விட்டுலாம். ஏனே அத்தாச்சி எதுக்கு கடை லீவ் விட சொல்றாவோ? இவன் ஒருத்தன் விவரம் புரியாம. அண்ணே, குஞ்சு நல்லா பாத்துக்கண்ணே. பாத்தீங்களாண்ணே? என்னடா கலர் கலரா இருக்கு, அழகா. அண்ணே, இதெல்லாம் மத்தமா இல்ல, முட்டையில இருந்து வரும்போது கலர் கலரா வரும். முட்டைக்குல இருந்து வரும்போது அப்ப இயற்கையாவே கலர் கலரா இருக்கா? வேலைய கொஞ்சம் அனுசரிக்க முடியாது. 4 போறாதான் பார்த்து சொல்றேன். கடைக்கு ஒரு 5 லிட்டர் பால் கொண்டு வந்து அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல இந்த குஞ்சை விலையை பேசி முடிச்சு விட்டு போ. தொரு பாப்போம். 4 குஞ்சு 25 ரூபாய் கேட்கறேன், 30 ரூபா சொல்றான்டா. அண்ணே, என்னடா நல்லா இருக்குது வாங்கிங்கண்ணே. டேய், நான் கேட்கற விலைக்கு தர மாட்டேங்கிறேன், அவன் சொன்னதே சொல்றேன். டேய், எங்க அண்ணன் தான் ஆசைப்படுறல குடண்டா. அதெல்லாம் முடியாது, ஒரே ரேட்டு 30 ரூபா தான், குறைச்செல்லாம் கொடுக்க முடியாது. வேணா வாங்க சொன்னேன். எங்க அண்ணனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு நல்லா பிடிக்கும். 4 குஞ்சு சொல்லி யாருக்கு பிடிச்சாலும் என்னால குறைச்சு கொடுக்க முடியாது. இது வெள்ள குஞ்சுனே, கலர் பூஸ்ட் உன்னை ஏமாத்த பாக்குறானே இவன். என்ன சொன்ன? இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே, முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும். அன்னி ஒரு தடவை பார்த்தா என் குஞ்சை பிடிச்சு போம்னு சொன்னா இல்ல? ஏண்டா இனிமே போய் சொல்லுங்க, இனிமே போய் சொல்லுங்க. கோழி குஞ்சு வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்றான் பாருங்களேன். எங்கடா எங்கடா கலரு, எங்க கலரு? பித்தலாட்ட கரப்பை பக்க வா பேசிக்கிறேன். 5 லிட்டர் பால் போச்சுனே. பால் போச்சு, மரியாதை கட்டு போகும். அயோக்கிய பையலு. டேய், உன் கோழி குஞ்செல்லாம் பறக்குதுடா. என் குஞ்செல்லாம் பறந்தாலும் பரவாயில்ல, இனிமே நான் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். போங்கடா. தோகமலை ஒன்று கொடு. தோகமலையா? ஆமாண்ணா. இந்தா. இந்தாப்பா. கண்டக்டர், கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. என்னது? கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது, பக்கத்து ஊர் கலிங்கப்பட்டியில தான் வண்டி நிக்கும். ஏன் கொட்டப்பட்டியில நிக்காது? யோ, அங்க ஸ்டாப்பிங் கிடையாதுயா. கலிங்கப்பட்டி போற வழியில தானே கொட்டப்பட்டி இருக்குது, அப்படியே நிக்காது. யோ, இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட்யா, கொட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது, வண்டி நிக்காதுயா. சரி, கலிங்கப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அப்படி வா, வலிக்கு உன் வலிக்கே வரேன். சில்ற சில்ற. என்ன பாத்து சில்ற சொல்றயா? யார பார்த்தா சில்ற சொல்ற? யோ, கொடுத்த காசுக்கு சில்ற கேட்டியா? அப்பாடி, நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டியா. இந்தாயா நவரியா, 4 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் மொத்தமா நின்னுக்கிட்டு. ஆமா, இப்பதான் எங்க வீட்டுக்கு வச்சு வாங்கி போறாரு. என்னது? யோ போயா. யோ சரியா போறமியா, நீ போயா. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது நான் சொல்றேன், அங்க நிப்பாட்டுற எப்படின்னு பாருடி மாப்ள. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நாம ஊர் வந்துடுச்சு, இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன்னு பாருடி. டேய், வண்டியில பிரேக் இல்லையாமாடா? வண்டியில பிரேக் இல்ல, எனக்கு என்ன என் தூக்கத்தை கெடுக்குற? டேய், வண்டியில பிரேக் இல்லையாடா? பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல. என்ன பிரச்சனைங்க? வண்டியில பிரேக் இல்லையா? எவடா சொன்னது பிரேக் இல்ல? நீ தானே சொன்ன. நான் எப்படா பிரேக் இல்லன்னு சொன்னேன்? டிரைவர் சொன்னயா பிரேக் இல்லன்னு? யோ டிரைவர் முனிசாமி, பிரேக் இல்லன்னு சொன்னியா? யோ நான் எப்ப சொன்ன பிரேக் இல்லன்னு? யோ அவன் தான் இல்லன்னு சொல்றானயா? யோ மொத்தத்துல வண்டியில பிரேக் இல்லையா? பிரேக் இருக்குயா. இருந்தா பிரேக் போட சொல்லியா? யோ பிரேக்க போறியா? பாத்தியா பிரேக் இருக்கு. தள்ள, நீ கொஞ்சம் தள்ள. யோ பெருசு அடி விடு. ஏ மாப்ள, நிக்காத ஊர்ல வண்டி நிக்க வச்சிட்டோம்ல. கொட்டப்பட்டி ஆள்லாம் கொஞ்சம் விபரமான ஆளு, அதே நேரத்துல நாங்க விலங்கு பிடிச்சவங்க. எங்க கிட்ட நீங்க வச்சுக்க கூடாது மாப்ள. போடா. போறியா? போடா. போடா பாவிகளா, கொட்டப்பட்டில குட்டு கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்குது செல பண்ணி. டேய், இனிமே எனக்கு இந்த வேலையை வேணாம்டா, கண்டிட்டு வேலையை வேணா ஒண்ணு வேணாம்டா. நான் நேரா என் ஊருக்கு போய் காடுகிற கம்மாயில ஒரு 10 பண்ணி வாங்கி வச்சு பொழைச்சுக்கிறேன்டா. என்னையா
இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா இவன் குழந்தை மாதிரி மடியில படுத்திருக்கேன். பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி. அப்படியா? சரி சரி வாங்க பாப்போம். செல்லத்தக்கா வாங்கண்ணே. என்ன செல்லாத்தா? உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கண்ணே. எல்லாம் உங்க பையனோட கல்யாண விஷயமா தான் பேச வந்தோம். அதை பத்தி தானே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா பொண்ணை பார்த்து இந்த 2 பயலுக்கும் ஒன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நல்லபடியா பண்ணிடலாமா? வீராவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம். நம்ம அழகுக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். உனக்கு சம்மதம்னா முடிச்சிடலாம். யாரு பொண்ணு? வேற யாரும் இல்லப்பா, நம்ம செல்லப்பமோ பொம்மி தான். சம்மதம் தானே? என்னையா தாலி கட்ட ரெடியா வச்சோன்னா பையன் தலையை கீழே குனிற என்னன்னு கேட்டு சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள பதில் சொல்லாம இருக்கீங்க? என்னையா? நான் என்னமாமா சொல்ல போறேன்? எங்க அம்மாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் மாமா. மாப்பிள்ள எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம் தான். அப்புறம் செல்லாத்தா நிச்சயத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். அவனே அடி ஒரு செகண்ட் நிக்கிறான். இங்கே வந்து உட்காரு. இவளை பாதுகாக்கிறதே எனக்கு நல்லா இருக்கீங்களா? நான் தான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன அண்டி அப்புறம் வாயில நல்லா வந்து நீ வேற அண்ணி வேறவா? ரெண்டும் ஒண்ணு தானே? ரெண்டும் ஒண்ணு. ஏய் முதல்ல தள்ளி உட்காரு. சேலைய பத்திக்கிட்டு படம் பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஏப்பா இப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? நல்ல நேரம் போறதுக்குள்ள பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க. என்னங்க எல்லாரும் கேக்குறாங்கல்ல, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? செல்லாத்த மகன் அழகுக்கு உங்க மக பொம்மியை கொடுக்க சம்மதமா? அழகுக்கு என் மக பொம்மியை கொடுக்க எனக்கு பூரண சம்மதப்பா. சரி அப்புறம் என்ன மற்ற விஷயங்களை பேசி முடிவு பண்ண வேண்டியதானே? நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கிட்ட இருக்கிற எல்லாமே என் மக பொம்மிக்கு தான். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் தட்டை மாத்திக்க வேண்டியதானே? வீரா ஏமிச்சு தட்டை மாத்து. செல்லி உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு மச்சான். ராத்திரி படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. உன் நினைப்பாவே இருக்கு. அதுக்கு தான் வந்தேன். வந்து வந்து அதான் வந்துட்டேன்ல. அந்த விடுகதைக்கு விடைய சொல்ல. அதுக்கு தான் வந்தியா? சரி விடைய சொன்னா என்ன தருவ? எது கேட்டாலும் தர்றேன். சத்தியமா? அந்த விடுகதைக்கு விட சூரியன். சூரியனா? ஆமாயா. ஏற ஏற சுகமா இருக்கும். காலவெயில் சுகமா இருக்குல்ல, ஏறிடுச்சுன்னா எரிச்சலா இருக்கும். உச்சி வெயில் உடம்பு எரிக்குதுல்ல, இறங்கிடுச்சுன்னா பயமா இருக்கும். சூரியன் மறைஞ்சதும் பயமா இருக்குல்ல. அவ்வளவுதானா? சூரியனை பத்தி அமாவாசை கிட்ட சொன்ன பாரு. யாரா அவங்க எப்படி கிடந்து அடிச்சுக்கிறாங்க பாவம். குடி போதில ஏதாவது அடிச்சுவானுங்க. நீங்க வாங்கனா போலாம். பாவம்டா டேய். வேண்டாம் சொன்ன கேளு. பாவம்டா டேய். அண்ணா வேண்டாம் அண்ணா வேண்டாம் கிடந்து அடிச்சுக்கிறாங்க. எப்பறா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அண்ணா வில்லங்கத்த விளக்காத வேண்டாம் அண்ணா சொன்ன கேளு. ஐயோ என்ன பண்ற? வேணாம் சொன்னா கேட்ட வயசான காலத்துல உன்னை அடிக்க பார்த்தாங்க பாத்தியா? ஏண்டா யாரா அவங்க அடிச்சுக்கிறாங்க? எங்க அப்பனை இன்னொருத்தனை அடிச்சுக்கிறாங்க. ஒப்பனை இன்னொருத்தனுமா? இதுல யாரும் அப்பே? அதுக்காக தான் அடிச்சுக்கிறாங்க. அதுக்காக அடிச்சுக்கிறாங்களா? அப்ப யாரத்தான் அப்பேன்னு கூப்பிடுவ? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் அப்பன். யார் ஜெயிக்கிறானா அவன் தான் உங்க அப்பனா? ஆத்தி அப்ப உங்க ஆத்தா எங்க? இன்னொரு அப்பனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளா? என்னவே முடியாதா? அப்ப இந்த ஊரு பூராமே உங்க ஒப்பனும் ஓத்தாலும் தானே? ஆத்தி ஓடியாதுடா சாமி, நல்ல ஊர்ரா. ஐயோ அடுத்து ஆடுறாச்சா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. யாவில பொறிக்காச்ச பார்த்த மாதிரி பாக்க. உனக்கு என்னல வேணும்? இந்த காசுக்கு எத்தனை போண்டா கொடுப்ப? ஒரு போண்டா கொடுப்பேன். இந்த காசுக்கு எத்தனை போண்டா கொடுப்ப? ஒரு போண்டா கொடுப்பேன். சின்ன காசுக்கும் ஒரு போண்டா, பெரிய காசுக்கும் ஒரு போண்டாவா? யார ஏமாத்துற? அடிச்சாமலா லூஸ் அடிச்சா கேஸ் இல்ல. நான் உன்னை கேட்டனா? நாளைக்கும் வருவேன். என்னது நாளைக்குமா? ஏப்பா 2 டிக்கெட் குறையுது. யார்ப்பா டிக்கெட் எடுக்கல? யோ வண்டில யார் டிக்கெட் எடுக்கல? 2 பேரு டிக்கெட் 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 டிக்கெட். யோ பெரியவரே. யோ பெரியவரே பெரியவரே. பெரியவரே நடுவுல வர மூத்தர் எடுக்கிட்டு
ஏன்டா அண்ணன் கூப்பிட பட்டியலோ நீனு உன் பொட்டாட்டி போய்கிட்டு இருக்கும்போது உன்னை பெரியவர் கூப்பிட்டா மதிப்பாளுங்களாடா என்னடி இழிப்பு போட்டு அவன் சொன்ன உடனே உங்களுக்கு இழிப்பு வருதோ என்ன டிக்கெட்டுங்க முன்னாடி எடுத்திருப்பாங்க எது முன்னாடி எடுத்திருப்பாங்க முன்னாடியா ஏப்பா யார் முன்னாடி டிக்கெட் எடுத்தது முன்னாடி யாரும் டிக்கெட் எடுக்கலையா ஏங்க முன்னாடி யாரும் எடுக்கலையாங்க அப்ப பின்னாடி எடுத்திருப்பாங்க பின்னாடியா ஏப்பா பின்னாடி யாருப்பா சீட் எடுத்தது பின்னாடி யாரும் எடுக்கலையா என்னையா நீ முன்னாடி எடுக்கலன்றாங்க பின்னாடி எடுக்கலன்றாங்க என்ன கேன பையன் நினைச்சியா அது என்ன டிக்கெட் இல்லையா ஏடா டேய் முன்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல பின்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல நடுவுல இருக்க நான் மட்டும் டிக்கெட் எடுக்கிறது நான் என்ன கேளம் பேசுறான் பேச்சு ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா என்னது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பொண்டாட்டி கூட்டு வரும்போது டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா அப்புறம் நான் பாடியை கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கும் பாடியை கழட்டி ஏடா யார் பாடியை கழட்டி வைப்ப உன் பொண்டாட்டி பாடி இல்லையா பஸ் பாடியே சொல்றியா பஸ் பாடியை சொல்றியா அதுதானே பாத்து ஓல்டன் ஐயோ பாடியில எவ்வளவு பிரச்சனை ஏப்பா இறங்குறாள் எல்லாரும் அவன் சீட்டை கையில எடுத்துட்டு இறங்குங்க ஆமா கொண்டாயா போ 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 கொண்டா சீட்டு கொண்டா வச்சிக்க கொண்டா சீட்டு கொண்டா 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 வா இறங்கு என்ன இறங்க முடியுதா பாரு டேய் இனிமே இந்த ஏரியாவுல பஸ் கிசு ஓட்டினான்னு வச்சுக்க ஒரு பக்க காதை அறுத்துருவேன் அவரே எதுக்கே உன்ன ஏண்டி போடி போடி அடுத்த ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணு இறங்கு இறங்கு வாயா சீக்கிரம் இறங்கு வா அப்பா டேய் என்னடா இது நீ தானே இறங்கும்போது அவங்க சீட்டை கையில எடுத்து சொன்னா அதை எடுத்துட்டு வந்தேன் டேய் நான் எந்த சீட்டை சொன்ன நீ எடுத்துட்டு இருக்க போடா உள்ள கொண்டு போய் போடா வேண்டாம் வர உள்ள அப்படி ஏன்